ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து வெங்காய பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பஜ்ஜி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மழைக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. இதோட நாம் வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறமா வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து தெளித்து எடுத்துக்கணும், ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி பஜ்ஜிக்கும் நான் வந்து மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பஜ்ஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துருவோம். இதே மாதிரி போட்டு எடுத்துருவோம். பஜ்ஜி கொஞ்சம் போட்டுக்கலாம். பஜ்ஜி வந்து மிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்டு, ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து அது புஃப்னு வரும். இது வந்து கடலை மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன், மிக்ஸ் கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். மழை பெய்யுது வெளியில், நல்லா பஜ்ஜி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மழைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு தட்டி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் கூட நாம் வந்து பஜ்ஜி பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் கூட நம்ம வந்து பஜ்ஜி செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மொறுன்னு வெங்காய பகோடாவும் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தக்காளி பஜ்ஜி கூட போட்டிருக்கேன். நாம் வந்து சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.